கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு பஸ்ல உட்காந்துட்டு இருக்கீங்க, உங்க கூட 50 பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. சடனா அன்னைக்கு அந்த பஸ் ஓட்ட டிரைவர் வரல. அப்போ உங்க முன்னாடி 10 பேர் வந்து நான் நல்லா வண்டி ஓட்டுவேன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச டிரைவரை நீங்களே தேர்ந்தெடுக்கலாம்ன்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது. நீங்க யாரை சூஸ் பண்ணுவீங்க? சும்மா ரேண்டமா ஒருத்தரை சூஸ் பண்ணுவீங்களா, இல்ல அழகா இருக்கவரை சூஸ் பண்ணுவீங்களா, இல்ல வயதானவரை சூஸ் பண்ணுவீங்களா? இது எதுவுமே கிடையாது. கரெக்டா பொறுமையா யோசிச்சு நம்மள யாரு பத்திரமா நம்ம சேர வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்கன்றத ஆராய்ஞ்சு தான் தேர்ந்தெடுப்போம். கரெக்ட் தானே? எப்படி ஒரு தப்பான டிரைவர் அந்த மொத்த பஸ்ஸையே ஆபத்துல தள்ளுவாரோ, அதே மாதிரி ஒரு தப்பான தலைவன் அந்த மொத்த நாட்டையே ஆபத்துல தள்ள வாய்ப்பு இருக்கு. வரப்போற எலெக்ஷனும் அந்த பஸ் மாதிரி தாங்க. என்ன 50 பேருக்கு பதிலா 5 கோடி 67 லட்சம் பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதுல 2.7 கோடி ஆண்கள், 2.8 கோடி பெண்கள். டிரைவர் சூஸ் பண்ற டேட் April 24, 2026. அண்ட் நம்ம சூஸ் பண்ற டிரைவர் தான் இல்ல தலைவர் தான் நம்ம எல்லாரையும் வழி நடத்தி நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்க போறாரு. இந்த ப்ராசஸ் தாங்க எலெக்ஷன். இதுதான் அடுத்த 5 வருஷத்துக்கு நம்மளோட எக்கனாமி, ஜாப், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஜுகேஷன் எல்லாத்தையும் முடிவு பண்ணும். ஆல் டிசைடட் பை த பீப்புள் வி செலக்ட். ஒரு சின்ன ஆக்ஷன் தான், பட்டன் அழுத்த 5 செகண்ட் தான் ஆகும். ஆனா அதோட இம்பாக்ட் அடுத்த 5 வருஷத்துக்கு இருக்கும். யார் வந்தா எனக்கு என்னெல்லாம் இருக்காதீங்க, அதே மாதிரி அந்த பஸ்ல சொல்லுவீங்களா? இங்க ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். ஏன்னா ஒரு ஓட்டுல தோத்தவங்க கூட இருக்காங்க. நான் யாருக்கும் சப்போர்ட் எல்லாம் பேச வரல. நம்ம நாட்டு தலைவரை நம்ம எல்லாரும் தேர்ந்தெடுக்கணும் தான் சொல்ல வரேன். ஏன்னா on election day you are not just a citizen, you are the person choosing the driver of the nation. புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கான்டென்ட்ஸ்க்கு ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.